சார் அதிவேதனமாக பண்ணேன் சார், யோர் அந்த ரிசீவிங் சைட். அதனால் நம்ம உங்ககிட்ட ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. மிகப்பெரிய பலமான ஒரு கூட்டணி அமைந்து விட்டது. மதுராந்தகத்தை பார், நாங்கள் எல்லாம் கை தூக்கியிருக்கோம்னு சொன்னோம். ப்ளஸ் பகையாளிகள் பங்காளிகளாக மாறிவிட்டார்கள். இப்படி பலது சொன்னாலும் ஐயா நீங்கள் இன்னும் 8% இழக்கிறீங்க, ஒன்று கூட ஜெயிக்க முடியாது இன்னைக்கு தேர்தல் வைத்தால் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல் நம்ம இப்படி பக்கத்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால்னா 6 தொகுதிகள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் கருத்து கணிப்பு எடுத்தவங்களுக்கு வேணா என்ன வித்தியாசம்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுகிற மக்களுக்கு அது ரெண்டையும் எப்படி பார்க்கணுங்கிற மிக தெளிவான பார்வை இருக்கிறது. 80ல் காங்கிரஸ் திமுக கூட்டணி நாடாளுமன்றத்தில் 37 சீட்டு ஜெயிக்கிறாங்க ஜனவரி மாதத்தில். உடனே ஆட்சியை கலைச்சிட்டு மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வைக்கிறாங்க. அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்குது. ஒன்று. இப்போ லேட்டஸ்ட்டுக்கு வரும். 2019 திண்டுக்கல்லில் இந்தியா பிளாக் கூட்டணி சார்பான வேட்பாளர் மிகப்பெரிய அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி. அதே நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கிற நிலக்கோட்டை சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் நடக்குது. சட்டமன்றத்திற்கு அதிமுக வேட்பாளர் 28,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை கொண்டு வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஸ்டிக்கரை ஒட்டுறது எவ்வளவு பலகீனமான நிலைமை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது விவாதமாக எடுத்தது. அவர்கள் வேணால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்திருக்கலாம். அதை நாம் இப்போ விவாதிக்க வேண்டியதற்கு என்ன தேவை இருக்கிறது? நாளை இந்த ஜனவரியில் நாடாளுமன்றம் தேர்தல் நடக்கக்கூடிய ஏதாவது மெஜாரிட்டி பிரச்சனை அங்கே இருக்கா? இல்ல வரக்கூடிய வாய்ப்பு ஏதாவது வருடா வருடம் நடக்கக்கூடிய விஷயம். நான் 3 மாசம் தமிழ்நாட்டில் தேர்தல், அதனாலதான் இந்த ஒரு அபிப்பிராயம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 43-44% அப்படியே இருக்கு. இந்தியா கூட்டணிக்கு திமுக தலைமையில் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படிங்கறத அதுல சொல்லணும். அதை நீங்க ஒத்துக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுடைய தன்மை என்னன்னா, பிரதமர் யார், இந்தியாவுக்கான பிரதமர் யார், காங்கிரஸ்ல இருந்து எடுக்க வேண்டுமா பிஜேபியில இருந்து எடுக்க வேண்டுமா? அதுதான் அந்த போட்டியில அதிமுகவும் கிடையாது திமுகவும் கிடையாது. பிறகு இது இதை பார்த்தீங்களா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்றதுல அப்படியே அதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க 39 சீட்டு ஜெயிச்சிங்க, 37ன்னு தான் சொல்றாங்க. ஒரு சீட்டு இங்கே குறைய தானே செய்யுது. நாடாளுமன்றத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் கூட குறைய தானே சார். அப்போ நான் உங்கள் வழிக்கே வரேன். சரி, இது நாடாளுமன்றத்துக்காக நாடாளுமன்றத்துக்கு. அப்போ சட்டமன்ற தேர்தலில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீர்களா இது எதிரொலிக்கும் சட்டமன்றத்தில் do you think this alliance is very strong? சட்டமன்றத்தில் இன்றைக்கு அதிமுக அமைத்திருக்கிற கூட்டணி மிக மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இடத்துல இருக்கும். அதனால் இந்த கருத்து கணிப்புக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது சார். டோட்டலாக இதை அப்படியே இக்னோர் பண்ண வேண்டியதுதான். இது ஏதோ அதாவது சம்பந்தம் இல்லாத நேரத்தில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வெயிலின் தீவிரம் குறித்து விவாதிச்சு அப்படி இருக்குமோ அப்படி முரணான ஒரு விவாதத்தை நாம் இன்னைக்கு நடத்தோம். இல்லை, இது கருத்து அடிப்படையில் நாடாளுமன்றம் குறித்தது சார். சார், ஒரு உள்ளாட்சி தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்குமான வித்தியாசத்தை தெளிவாக புரிந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்குமான வித்தியாசத்தை தெளிவாக புரிந்தவர்கள் மக்கள். தொடர்ந்து வரேன். அதே மாதிரி நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. வாக்கு வித்தியாசம் எக்கத்தக்க போகுது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் வெறும் 1,83,000 வாட்டில் தான் ஆட்சி மாற்றம். நீங்கள் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்களா? சட்டமன்றத்தில் எங்கே எதிரொலிச்சுது? நான் இப்படி வரேன். முதல்வர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து 7 தேர்தல் வெற்றி. இந்த முறை அவர் சொல்றது எல்லாமே 200க்கு மேலே தான் நம்ம ஜெயிக்க போகிறோம். அது எந்த கூட்டணியாக இருந்தால் என்ன, எதிராக நாம பலமாக இருக்கோம், நம்ம வண்டி ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கு, அனைவரும் நம்மோடு இருக்கிறார், 200க்கு மேலே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திராவிட மாடல் 2.1 பேரும் வச்சிருக்கு. நாங்கள் 210 சொல்கிறோம். இன்னொன்று, இப்போ இந்த 8 வருட காலத்தில் சரியாக அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு ஒரே ஒரு விவாதம் முற்று பெற்றிருக்கு. என்ன விவாதம்? அதிமுக பார்த்தீங்களா, அமமுக இருக்குது, அங்கே அப்படி இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு அந்த 8 வருட டிபேட் அப்படியே முடிச்சுட்டு அடுத்த கட்டத்திற்கு எல்லா சேனல்களும் டிபேட்டை நீங்கள் மாற்றிருக்கீங்க. இதில் இருந்து வரக்கூடிய செய்தி என்னென்னா, இப்போ அதிமுக கூட்டணி என்பது எவ்வளவு திடமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கிறது என்பதுதான் மறைமுக செய்தி. அதை நீங்கள் இது போன்ற செய்திகளோடு ஒப்பிட்டு பேசுவது என்பதே
தற்போது இருக்கிற சூழ்நிலைக்கு ஒவ்வாத ஒரு டாபிக், ஒவ்வாத ஒரு நம்ம 2021 இருந்த அதே கட்சிகள் இங்கே இருக்கு. தினகரன் மட்டும்தான் புதுசு. இன்னமும் பிரேமலதா, ராமதாஸ் போன்றவர்கள் இருந்துட்டு போயிருக்கிறவங்க என்டிஏல. அப்போ பெருசா அந்த ஒரு 2021 என்டிஏ கூட்டணியில தேமுதிக இல்லை. ரைட்டு. சட்டமன்ற தேர்தலில் இல்லை. அதுதான் அது. ஆனா அவங்க பெருநிலா என்டிஏல இருந்தவங்க நான் சொல்ல வரேன் சார். அது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்திருக்கலாம். நாம் எப்போதுமே ஒரு சட்டமன்ற தேர்தலை இன்னொரு சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு அதனுடைய தன்மை என்னன்னு பார்த்ததுக்கு தான் சரியாக இருக்குமே ஒழிய, நீங்கள் இப்போது சேர்ந்திருக்க கூட்டணியில் 2021 இல்லாத கட்சிகள் வருகிறது என்பது ஒன்று. அதை தாண்டி அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பிளவு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வைத்த வாதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபகண்டாவை திமுக எடுத்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட வாதம் அங்கே இல்லை என்பதுதான் இந்த தேர்தலில், வருகிற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக கூட்டணி பெறப்போகிறது என்பதற்கான அச்சாரமாக பார்க்கப்படுகிறது ஒன்று. அடுத்து திமுக மீது ஏற்பட்டிருக்கிற இந்த அதிருப்தி என்பது மிகப்பெரிய அளவில் மக்களிடம் இருப்பதால் அனைத்து சாராரிடமும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், பெண்களுக்கு ஏற்படுகின்ற இன்னலாக இருக்கட்டும், பாதுகாப்பின்மையாக இருக்கட்டும், இப்படி பல வழிகளில் தமிழகத்தில் பாதிக்கப்படாதவர் யாரும் இல்லை என்கின்ற இந்த நிலையும், இதுவரை 8 ஆண்டுகளாக அதிமுக பிரிந்திருக்கிறது என்று வைத்த பொய் பிரச்சாரங்கள், இது போன்ற வாய்ப்புகள் தேர்தலில் விமர்சிப்பதற்கு வேறென்றும் இல்லை என்கிறது, இப்படி எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்க்கிற போது தமிழகத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதற்கு அனைத்து சாத்தியம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். 4.5 லட்சம் கோடி சுதந்திர இந்தியாவிலிருந்து எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும் அதை விட தாண்டிய கடனை 4.5 ஆண்டுகளில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய நிதி மேலாண்மை. இதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க சார், நீங்கள் பேசிட்டீங்க சார். 7 தடவை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு 2வது தடவை இப்போ தான் வந்திருக்கு. அதனால தான் அவர்கிட்ட நான் வந்தேன். கொஞ்சம் இருக்கு அமைதியா. நீங்கள் சொல்கிறதுல பதில் இல்லாமல் இல்லை, எங்களுக்கு நேரம் கிடைக்காம உட்காந்துட்டு இருக்கோம். முடிங்க, நீங்கள் தொடருங்க. அதனால நிதி மேலாண்மைக்கு நீங்கள் வேற குழு வேற போட்டிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் மட்டுமே பண்ணலை, ஒரு குழு போட்டு அதுக்கு வேற எவ்வளோ நிதி போய்கிட்டு இருக்குன்னு அதே பெரிய என்கொயரி பண்ணணும் போல் அந்த அளவுக்கு நிதி அதுக்கு போயிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய நிதி ஆதாரத்தை நீங்கள் கடனை சுமையை ஏற்றிட்டு எப்படி இந்த திட்டம், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் இருந்திருக்காருல்ல ஸ்டாலின், நிதி ஆதாரம் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? நாங்கள் இதையெல்லாம் செய்து விடுவோம், நாங்கள் சாதித்து விடுவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த நிதி அப்படியே எடுத்துக்கிட்டு போய் சாதிக்கணும். இப்போ 4.5 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் சார் கடன் இவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது சார், இது எந்த ஒரு நிமிஷம். இதே தான் எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்கிற அந்த ஒரு 5 விஷயம். 38,000 கோடி ஒரு வருடத்துக்கு தேவைப்படுகிறது, அவர் எப்படி சாதிப்பாரு அப்படின்னு அவரும் எதிர்க்கட்சி தலைவர். சிம்பிளா சார், இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஐடியா உண்மையிலே முதல்ல தெரியாம இருந்துச்சு சார். நம்ம நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தான் சொன்னார், 7 மாசத்துல 30,000 கோடியை வைத்துக்கொண்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு மச்சான்னு சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னாரு. 5 வருஷத்துல எத்தனை 7 மாசம் இருக்கு சார்? கிட்டத்தட்ட 9-7 மாசத்துல 2,70,000 கோடி ஊழல் நடத்துவதற்கான வாய்ப்பு பதில் சொல்லுங்க. நிறைய நேரம் நம்மளே ஒதுக்கிட்டோம். விஜயதாரணி பதில் சொல்றேன், ஒரு நிமிஷம் நேரம் இல்ல. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநரிடம் போய் 4 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. நிர்வாகம் சரியாக செய்ய முடிந்தால் இது போன்ற ஊழல்களை, வாஷிங் மிஷின்களை, பாலாஜிகளை ஊழல் பத்தி பேசுறதுக்கு
அரங்கம் அங்கீகரிக்கல. நம்ம எல்லாத்துக்கும் குறுக்க போற அடுத்தவர்கள் பேசணும். நன்றி மதிவாணன். நன்றி மதிவாணன். அதிமுகவோட அம்மையார் சொல்லலாம் சார். நீங்க இதுல போனாங்களா இல்லையா? இதுல இருந்து மிக தெளிவா விட்டாங்களா இல்லையா? முடிச்சிட்டோம். உச்சநீதிமன்றத்துல ஊழல்வாதியா நன்றி 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 மதிவாணன் நன்றி. யூ மேட் அ பாயிண்ட். இருக்கும்போது ஊழல்வாதியா அவர் நேரம் அவர் நேரத்துல எடுத்துக்க கூடாது. அவர் முடிச்சிட்டோம். நான் உங்க நேரத்துல குறுக்கிடல முடிச்சிட்டோம். ஊழலை பத்தி பேசுறது அவர் உங்க நேரத்துல குறுக்கிடல. நீங்க முடிச்சிருங்க. நீங்க முடிச்சிருங்க. ஊழலை பத்தி பேசுறது நீங்க முடிச்சிருங்க. நன்றி. நாங்க கேட்டு சார் அம்மையார் அவர்கள் சட்டவாளியா இருந்தா மதிவாணன் இது unfair. அவர் முடிச்சிட்டோம். நன்றி நன்றி. அவர் நேரம் நான் குறுக்க போக முடியாது. அவர் முடிச்சிட்டோம். நன்றி. உங்க நேரம் வரும் மதிவாணன். நன்றி. நீங்க முடிச்சிருங்க. இல்ல மதிவாணன் ஃபேர். அவர் முடிச்சிட்டோம். நான் வரேன் முடிச்சிட்டோம். ஏன் இப்ப செந்தில் பாலாஜி என்ன உச்சநீதிமன்றத்துடைய பாராட்டு பட்டணம் எடப்பாடி பழனிசாமி ஆர்ஜிகுமார் ஜெயக்குமார் வேலுமணி தங்கமணி எல்லாரும் சொல்லியாச்சு. அமைதி காக்கலாம். இல்ல அம்மையார் ஜெயலலிதா உத்தமர்களா? அவங்க சின்ன பசங்க எல்லாம் உத்தமரா? யார் அவங்க பாராட்டு பட்டணத்தை வாங்கிட்டு இந்த பட்டியலுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த பட்டியலுக்கு சொல்லுங்க சார். இந்த பட்டியலுக்கு பதில் சொல்லுங்க. திமுகவினுடைய இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர்களில் சாட்சிட்டு மூன்றில் ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட வெளியில நான் புரிஞ்சுக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். என்னோட கேள்வியே நேரம் இல்ல. கூட பேசினா அவரால பேச முடியாது. உங்க நேரத்துல வந்து நீங்க கேள்வி கேட்கலாம். மதியானம் உங்க நேரத்துல கேள்வி கேட்கலாம். அவர் முடிச்சிட்டோம். சுருக்கம் மூணுல ஒரு பங்கு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு. அந்த ஊழல் வழக்கை எப்படி நடத்தணும்ங்கிறதுல பெரிய ஊழல். ஜெயக்குமார் வேலுமணி தங்கமணி விசாரித்து நன்றி மதிவாணன். முடிச்சிடலாம். அவங்க உங்க நேரத்துக்கு வர நான் கேள்வி நேரம் கொடுக்குறேன். நீங்க கொடுத்தா நேரம் கொடுப்பேன். இது சரியான மதிவாணன் சபைக்கான ஒரு இதை மாண்பை மெயின்டைன் பண்ணுவோம். அவர் முடிச்சு பேசும்போது நாங்க சும்மா சபையினுடைய மாண்பை மெயின்டைன் பண்ணுவோம். அவர் முடிச்சு நந்தனத்துல இன்னைக்கு அரசு கல்லூரியில ஒரு கேண்டீனில் வேலை பார்த்து பெண்ணை திமுகவை சேர்ந்த என்ன பேசிருக்காங்க பாருங்க. ஒரு குற்றச்சாட்டு என்ன பேசணும்? நம்ம எல்லாரும் ஒரு பாயிண்ட் ரிவர்ட்டல் பண்ண முடியாது. நன்றி சுருக்கம் நேரம் இல்ல. முத்துச்செல்வம் கேண்டீனில் வேலை பார்த்து பாலியல் பலாத்காரம் செய்து பாலியல் வழக்குல அரசாங்கம் எப்படி இருக்கு? இதான் கேள்வி. நன்றி நன்றி நன்றி. பாதுகாப்பு கொடுத்தீங்க. நாங்க யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கல? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் சரி. ரைட். நன்றி. தெளிவா சொல்றேன். பொள்ளாச்சி இல்ல சார். இன்றைக்கு நீங்க பொள்ளாச்சி நான் ராமன் இந்த கருத்து கணிப்பு உங்களோட இறுதி. நான் வரேன். நீங்க இது உண்மையிலே இந்த டிபேட் வந்து சரியான்னு நீங்க பாருங்க. நான் அவரை மாண்பை நிறுத்தி விட்டேன். அதுக்கு நீங்க சும்மா அவரே பேச பதில் சொல்றேன். நான் நேரம் தரும்போது சொல்றேன். அவர் முடிச்சா தனி ரூம்ல அடைச்சு வச்சு பேச சொல்லுங்க. தெளிவா சொல்லணும். காங்கிரஸ் சார் கரெக்ட் தானே? நன்றி இல்ல சார், திமுக ஆட்சியில இன்றைக்கு திமுக கட்சிக்காரர்களால் பெண்களுக்கு மிகப்பெரிய பாலியல் தொல்லை. இந்த வார்த்தையை அனுமதிக்க முடியாது. அரசு கலைக்கல்லூரியில சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய இடத்துல, நந்தனத்துல அரசு கலைக்கல்லூரியில சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிற இடத்துல பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்கள் இல்லாமல் மீண்டும் 3 நபர்களுக்கு அவர்களை அப்படி இருக்க சொல்லி செய்திருக்கிறார்கள் என்றால் எல்லா இடத்திலும் அதே மாதிரி காவல்துறை சாலை அமைச்சராக இருக்கக்கூடிய காவல்துறை திருவண்ணாமலைக்கு வந்த ஆந்திராவை சேர்ந்த குடும்பத்தை தாயின் கண்ணெதிரே அந்த மகளை பாலியல் பலாத்காரம் இப்படி திமுகவும் அவர்களுடைய ஆட்சியும் காவல்துறையும் அதை நிர்வகித்தாவது சாலைகள் தமிழகத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு இவ்வளவு அண்ணல்களை பெண்களுக்கு உலகத்தில் வேற எந்த அப்படிப்பட்ட திமுக மக்கள் விரோத கட்சி அண்ணா திமுக. திமுக போன்ற விரோதம் எங்கேயுமே கிடையாது.